தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் அவங்களுடைய தளத்தில் நின்று தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப வீரியத்தோடு அணுகிட்டு இருக்காங்க. தேர்தல் பிரச்சாரம் யாருடைய பிரச்சாரம் ஈடுபடுகிறது அந்த பொருளை தான் நாம் இன்றைக்கு பேச போகிறோம். மக்கள் முடிவு என்ன? வளவன் உங்கள்கிட்ட இருந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, இழுபறி இதெல்லாம் தாண்டி அவங்க வேட்பாளர் அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. காங்கிரஸை தவிர ஏறக்குறைய எல்லாரும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த பிரச்சாரங்கிற வடிவம் மக்கள் கிட்ட போய் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரும் பேசுறதுங்கிறதுல எந்த அளவுக்கு யாருக்கு வாக்களிக்கணுங்கிற மக்களோட முடிவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் என்னுடைய அரசியல் பயணத்தில் நான் பார்க்குறது மக்கள் முதல்ல ஒரு முடிவை எடுத்துருவாங்க. யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க எடுத்துருவாங்க. அந்த எடுத்த அவங்களுடைய முடிவுக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் தங்கள் பக்கத்தில் இருந்து நியாயமான தர்க்கங்களை காரணங்களை வலு சேர்க்கறதுக்காக வைப்பாங்க. இந்த ரெண்டு பிரச்சாரம் எப்படி போகுது? அடிப்படையில் திமுக அதிமுக நீங்கள் 4 முனை போட்டி அப்படின்னு பேசப்பட்டாலும் இந்த தேர்தல் 2 இருமுனை போட்டியான தேர்தல்னு நான் பார்க்குறேன். 2 கேள்விகளுக்கான பதில். முதலாவது, ஆட்சி அதிகாரம் யாருக்கு? நாங்கள் தொடர போகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்த பக்கம் நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போகிறோம்னு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது ஒரு கேள்விக்கான பதில். இன்னொன்று, திமுக அதிமுகவுக்கான மாற்று யார் என்கிற கேள்வியை நாம் தமிழரும் இந்த பக்கம் தாவேகாவுமாக அதற்கான ஒருமுனை போட்டியாக அவங்க ஒரு கேள்விக்கான பதிலையும் இந்த தேர்தலில் கொடுப்பாங்க அப்படின்னு நான் ஓவராலாக பார்க்குறேன். நீங்கள் குறிப்பிட்டதை போல ஏன் தாவேகா அப்படி குறைச்சி மதிப்பிடுறீங்க? இல்லை நாம் தமிழரை ஏன் குறைச்சி மதிப்பிடுறீங்க? தாவேகா 25, 35 இப்போ 45% வச்சுருக்காங்க நேற்று வரைக்கும். 45%னா அது 234 தொகுதியிலையும் வெற்றி இருக்கிற சூழ்நிலை. அவங்க நாம் தமிழர்கிட்ட அந்த கருத்து இப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி பார்க்குற போது நீங்கள் திமுக அதிமுகங்கிறது தலைவர்கள் சீனியர்கள் அடிப்படையில் நான் சொன்னேனே தவிர நீங்கள் 2 இருமுனை போட்டியாக நீங்கள் கருதணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க 3 பேரும் நிரூபித்திருக்கக்கூடியவர்கள். விஜய் வரட்டும், அவர் 45, 50, 51 மாதிரி அமெரிக்க தேர்தல் மாதிரி கூட அவர் வாங்கட்டும், நம்ம அதுக்கெல்லாம் மாற்று கருத்தே சொல்லலை. ஆனால் இவங்க 3 பேரும் ப்ரூவன்கிற இடத்திலிருந்து இங்கே பேசக்கூடிய மாற்று அரசியலாக இன்னைக்கு இருக்கிறவர் சீமானவர்கள் தான். அப்போ அந்த களத்தில் அவர் வராருங்கிற அடிப்படையில் நான் சொன்னேன். இப்போ என்னென்னா, கேட்டாண்டவாளாக யாருன்னு போடுறதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்களை நோக்கி நகர்த்துவது. நம்ம அடிப்படையில் அப்படி யோசிச்சோம்னா இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நம்ம மேனிஃபெஸ்டோஸே எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக அந்த மொத்தத்தையும் படிச்சுட்டு தான் மக்கள் வாக்களிக்க வராங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. அதில் பாப்புலர் ஸ்கீம்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு வாக்களிப்பது அப்படிங்கிறதும் கடைசி நேரம் அந்த கேன்வாஷ் அப்படிங்கிறது ஒரு முடிவெடுக்காதவர்களை நம் பக்கம் இழுப்பதற்கான முயற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதில் திமுக அதிமுக 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பிரதான சிக்கல் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரோ தெரியல, தமிழ்நாடு விசஸ் டெல்லின்னு. 2 கூட்டணிக்குள்ளும் இன்றைக்கு தமிழ்நாடு விசஸ் டெல்லி தான் குழப்பமாக மாறி இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மத்திய என்டிஏவினுடைய மத்திய இணையமைச்சர் பாண்டிச்சேரியில் உட்காந்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் 2026 தேர்தலுக்கு பிறகு விஜயோடு நாங்கள் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டிய சூழல் வரும்னு பேசுகிறாரு. அதுக்கு அர்த்தம் இரட்டை இலையில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது, கூட பாஜக நிற்கிற 27 ஜெயிக்கிறத சேர்த்தாலும் கிடைக்காது, விஜய்க்கு நாங்கள் போகணும்னு அர்த்தம். இது எதன் அடிப்படையில்? அப்போ நீங்கள் உங்களுடைய கூட்டணிக்கு தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவை நீங்களே குறைச்சி பேசுறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. என்றைக்கு நீங்கள் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவீங்க? உங்களுக்கு நாமினேஷன் ஆரம்பித்தாச்சு, அடுத்த 2 நாள் அதற்கு பிறகு லீவ் வரப்போகுது, எப்போ தான் வெளியிட போகிறீங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரே உதாரணம், இன்றைக்கி சிவகாசியில் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதுக்கு பக்கத்தில் சாத்தூர் இருக்கிறது, அந்த மாவட்டத்தில் சாத்தூர் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேண்டிடேட் அறிவிச்சிருந்தா, ஒரு கூட்டணி ஜெல்லாகிறதுக்கு சொல்கிறேன், 8 நாளைக்கு முன்னாடியே அவர் சிவகாசி போகிறாருன்னு தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் அறிவிச்சிருந்தா அவர்கிட்ட பேசி, அன்னை நீங்கள் வரணும், நீங்கள் என்ன வேனில் ஏற்றி இவர் தான் வேட்பாளர்னு அங்கே அறிமுகப்படுத்தணும். அங்கே இருக்கக்கூடிய அதிமுக காரங்க கூட்டணிக்காக ஜெல்லாகிறதுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தினா அதுக்கான வெயிட் மெரிட் வேறனேன்னு சொன்னால் அது வேற. யார் அறிவிச்சு மயிலாப்பூரில் எடப்பாடி பக்கத்தில் போயிருந்தாங்க தமிழிசை? அந்த மாதிரி இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதுக்கான வழி இல்லைல்ல அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களின் மீது குற்றப்பத்திரிகையை 2024 நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை விருதுநகரில் தொடங்குற போது அப்போது எம்பி வேட்பாளர் பட்டியலில் காங்கிரஸ் வெளியிடலை. பொதுவாக இது ரொம்ப தாமதமாகிற போது தலைவர்கள் அந்த சின்னங்களுக்கு வாக்கிட்டு போகிறதான வழக்கம் இல்லை. அதுதான் இந்த இடத்துல இது பாஜகவினுடைய பிரச்சனை மட்டும் இல்லை, அங்கேயும் அதானே. அது என்னமோ கரூரில் இருந்து போர்க்குணம் கொண்டவர்கள் 2 பக்கமும் ரெபல்ஸாக வந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் ஜோதிமணி அவர்கள், இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள். நீங்கள் இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் திருவாரூரில் பேசுகிறாரு. ஒரு பக்கம் அவருடைய 2 கூட்டணி, அவருடைய வேட்பாளர்கள் 2 பேர் திமுக சின்னத்தில் நிற்கிறவர், இந்த பக்கம் சிபிஐயினுடைய வேட்பாளரை நிப்பாட்டி சிட்டிங் எம்எல்ஏ அவர் ஒரு பொது உடைமை போராளின்னு கேட்குறாரு. இந்த எலெக்ஷனுடைய நாமினேஷன் முடிகிற வரைக்கும் அவரால் கன்னியாகுமரிக்கு போக முடியாது. 4 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருக்குறீங்க, வேட்பாளரே இல்லாமல் வெறும் வேணும் நிற்கிட்டு யாரையாவது நிப்பாட்டினா போடுங்கன்னு கேட்க முடியுமா? அப்போ இந்த இடத்துல ஒரு கூட்டணியாக அவங்க போகக்கூடிய இடத்துலையே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 2 டெல்லியை தலைமையிடமாக கொண்ட கட்சிகள் ஒரு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறார்களோன்னு ஒரு பார்வை இருக்குது.
இப்போ நீங்கள் ஒரு சிங்கிள் வாய்ஸ்க்கு இன்னும் வரலையாங்கிற கேள்வி எழுது இல்லையா, அந்த இடம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. அப்போ ஓவரால் ஆப்டிக்ஸ் இவங்க 2 பேரும் அவங்க வாங்கின 28 27 நான் அதை வந்து ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன், டம்மி கேண்டிடேட்ஸை திமுகவும் அதிமுகவும் போட்டு வைக்கிறது நல்லதோ என்கிற இடம் வரைக்கும் போகிறது. ஒரே கேள்வி தான், இதே நமக்கு அதே 23ஆம் தேதி தான் வெஸ்ட் பெங்காலுக்கு எலெக்ஷனு. அங்கே 280 கேண்டிடேட்டை போடுற காங்கிரஸால் 28 கொடுக்க முடியல, 260க்கு மேலே போடக்கூடிய பிஜேபியால் 27 கொடுக்க முடியலன்னா அப்போ நீங்கள் எந்த வகையில் சீரியஸாக இந்த தமிழ்நாட்டு தேர்தலை பார்க்கிறீர்கள்? யார் 2 பேருக்கு சீரியஸோ அவங்க களத்துக்கு போயிட்டாங்கிறதாக தான் அதை பார்க்க முடிகிறது. நான் அதுக்கு வேற ஒரு காரணம் சொல்கிறேன். திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டிலிருந்து பாஜக காங்கிரஸை மெல்ல மெல்ல நகர்த்துகிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தெரிஞ்சிச்சோ? அப்படின்னா இப்போ நான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இது தொடர்பான விஷயங்கள் இந்த தொகுதி பங்கீட்டுலாம் இருக்குல்ல, இந்த மேலிட பொறுப்பாளர்னு ஒருத்தவங்களுக்கு எல்லாம் போடுறாங்களே, அவங்களுக்கு தமிழ்நாடு குறித்து என்ன புரிதல் இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி. நீங்கள் ஆத்தூர் வாங்கலாமா சாத்தூர் வாங்கலாமான்னு பியூஷ் கோயலும் அமித்ஷாவும் டெல்லியில் பேசி என்ன முடிவு எடுப்பது அப்படிங்கிறது, எது கட்சிக்கு சரியானதாக இருக்குன்னு எப்படி முடிவு எடுத்துட முடியும்? இல்லை இந்த பக்கம் உங்களுக்கு குளச்சல் வாங்கலாமா கும்பகோணம் வாங்கலாமான்னு கிரீஷ் சோடங்கரும் ராகுல் காந்தியும் பேசி என்ன முடிவு வந்துட முடியும்? அப்போ கட்சியை வளர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் டிமாண்ட் பண்ண வேண்டிய இடம். அப்போ உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்குவதற்கு திமுகவும் அதிமுகவும் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் இந்த கூட்டணியில் தொடர்ந்து இந்த முறை அவங்க 2 பேர் ஜெயிப்பதை ஸ்பாயில் பண்ணுவோம் என்கிற இடத்திற்கு டிட் ஃபார் டேட்டுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு பதில் வந்து தேசிய கட்சிகளினுடைய மாநில தலைவர்களுக்கு தான் அந்த மாநிலம் குறித்த தொகுதிகள் குறித்து தெரியும். இதுக்கு முன்னைய காலங்களில் மாநில தலைவர்களை காங்கிரஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாநில தலைவர்கள் தனக்கு சாதகமான தொகுதிகளையும் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கான தொகுதிகளை மட்டுமே வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு பிரச்சனை வந்தது. மம்தா பானர்ஜி, ராஜசேகர் ரெட்டி மாதிரியான ஆட்களுடைய எழுச்சிக்கு பிறகு காங்கிரஸ் பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா மாநில தலைவரை தவிர மீதம் இருக்கிற நிர்வாகிகள்கிட்டையும் போய் இவர் சொல்கிற நம்பரும் இவர் கேட்குற தொகுதிகளும் கரெக்டானா அப்படின்னு மாநில தலைவரை ஒரு கிராஸ் செக் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட நபர்கள் தான் அந்த தூதுவர்கள்லாம். பட் அவங்களால எவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட இருந்து கருத்துக்களை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி மேலிடத்துக்கு கொடுக்க முடியுங்கிறது நமக்கு தெரியல. அந்த இடத்துல மட்டும்தான் 290 தொகுதிகள் இருக்கக்கூடிய மேற்கு வங்கத்தில் உங்களால் ஸ்பீடாக செய்ய முடியும்னா இங்கே நீங்கள் நிற்கிறதே 27 தானே, அதில் என்ன உங்களுக்கு இவ்வளவு சுணக்கம்ங்கிற கேள்வி உங்களுக்கு அப்போ அந்த மாநிலம் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இல்லையாங்கிற கேள்வி வருகிறது. ஆனால் என்ன பிரச்சனைனா இங்கே அண்ணாமலையினுடைய ரெபலோ இல்லை ஜோதிமணியுடைய ரெபலோ இந்த ஒட்டுமொத்த பார்வையோ வெறும் காங்கிரஸையும் பாஜகவையும் மட்டும் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குகிறதா, அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணிக்குமா? இப்போ இந்த மாவட்டத்துக்கு போறாருன்னா தலைவர்கள் ஒரு முறை தான் போக முடியும் இருக்கக்கூடிய நாட்களில் இருக்கும்போது எல்லாரையும் ஒன்றா மேடை ஏற்றினா அதனோட ஆப்டிக்ஸே வேறு. அப்போ அந்த கட்சிகள் மட்டும் தோற்பது அல்லது அவங்க வீக்கன் ஆகுதுங்கிறது கூட்டணிக்கான ஓவரால் வீக்னஸாகவும் மாறும் இல்லையா? அப்போ அந்த இடத்தில் திமுக அதிமுக அவங்களுக்கான வேலைகள் அவங்க செயல் திட்டங்கள் அவங்க நகர்ந்துட்டாங்க. ஆனால் அது முழுமையடைய விடாமல் ஒரு நெருடலாக டெல்லி 2 கூட்டணிக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற இடம் தான் கவனிக்கத்தக்கது. அவர்கள் எப்படி இருக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொதுவாக நம்ம 2016 அப்புறம் 2021 2026 நம்ம வரிசையாக எடுத்து பார்த்தோம்னா கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். 2016 பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, மக்கள் நல கூட்டணி. அப்படியே ஒரு 10 ஆண்டு கழிச்சு நம்ம பார்க்குறோம் திமுக, அதிமுக, அதே நாம் தமிழர் கட்சி, தாவேகா அப்படிங்கிற ஒரு புதிய ஃபோர்ஸ் வந்துருக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாடு கிரவுண்டுங்கிறது எப்போதுமே இப்படி இருந்திருக்குது. பட் என்ன ஒன்றுனா எதிர்கட்சிகளுடைய வாக்குகள்லாம் ஒரு பக்கமாக கூடாமல் செதறுகிற போது அதில் திமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருப்பதாக ஒரு தோற்றம், ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. பட் அண்டர் கரண்ட் எப்படி இருக்குங்கிறது யாராலுமே யூகிக்க முடியாத ஒரு ஒன்றாக இருக்குது. பட் நீங்கள் பிரச்சாரத்தை பற்றி நீங்களும் பேசுனீங்க, வளவனும் சொன்னதுனால என்ன ஒன்றுனா பிரச்சார ரீதியாக பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு எட்ஜில் எடப்பாடி கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி போயிட்டார். இதுக்கு முன்னாடியே அவர் ஆரம்பிச்சிட்டாரு, களத்துக்கு 180 தொகுதிக்கு மேலே பயணம் பண்ணிட்டாரு. ஏன்னா எதிர்கட்சியாக பண்ண வேண்டிய வேலை அது ஆக்சுவலி அடிப்படையில். இவர் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவர் பெருசாக அவர் பொருட்படுத்தாமல் இருந்திருக்கிறாரு. பட் தேசிய கட்சிகளை நீங்கள் சொன்னதை நான் வழிமொழியணும்னு விரும்புகிறேன். ஏன்னா தேசிய கட்சிகளை 2 திராவிட கட்சிகளும் ஓரந்தள்ளுறது, அதை கொஞ்சம் ஒதுக்கி பார்க்கறதுங்கிறது சமூகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையானதான் நான் நினைக்கிறேன். அதை இப்போ எப்படின்னா இப்போ அண்மையில் டாக்டர் திருமாவளவன் ஒரு இடத்துல பேசும்போது சொன்னாங்க, எதனால் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது 2026க்கு பிறகு தமிழ்நாட்டின் களம் மாற வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நான் நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதில் பலவிதமான சூட்சுமங்கள் அடங்கியிருக்காத நான் நினைக்கிறேன். அப்போ அப்படி பார்க்கும்போது மாநில கட்சிகளின் எழுச்சி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால திமுகவும் அதிமுகவும் நீங்கள் பிரச்சாரத்தில் முன்னிலைப்படுத்தி போகிறதோ, சீமானும் விஜயும் பிரச்சாரத்தை முன்னிலைப்படுத்தி போகிறதோங்கிறது இயல்பாக தமிழ்நாட்டு சூழல் இருக்கக்கூடிய ஒன்று தான். காங்கிரஸ் இன்னும் ஆரம்பிக்கலை அல்லது பாஜக ஆரம்பிக்கலைங்கிறத அந்த கூட்டணி கட்சிகள் இல்லை, தமிழ்நாட்டு மக்களே பொருட்படுத்தலாம் நான் நினைக்கிறேன். இல்லை, காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் என்ன நம்பிக்கை இருக்கலாம்னா யார் அறிவிச்சாலும் எப்படி அறிவிச்சாலும் வேலை பார்க்க போகிறது திமுக அதிமுகவும் தான். ஏன்னா அந்த நம்பிக்கையில் அவங்க வேலையை பார்க்குறாங்க.
இப்போ பாஜகவில் யார் அறிவிச்சாலும் அறிவிக்காட்டியும் அவங்க ஓட்டு போட போறது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அதிமுக தலைமையோ சொல்றவங்களுக்கு தான் ஓட்டு போட போறாங்க. திமுகவும் அஃப்கோர்ஸ் அப்படிதான். ஸோ திமுகவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. காங்கிரஸ் வந்து தொடர்ச்சியாக குடசல் கொடுத்து இவ்வளவு தூரம் இழுப்பறி பண்ணி கொடுத்ததுனால வச்சு செஞ்சிடலாம்ப்பா சில இடங்கள்ல அப்படின்னு கூட திமுக தலைமைக்கு தோணலாம். அதே தான் அதிமுக தலைமுக இருக்கும் நான் நம்புறேன். அப்படி பார்க்கும்போது ரெண்டு திராவிட கட்சிகளும் அவங்களுடைய வேலையை சரியா பார்க்குறாங்க. பிரச்சார ரீதியாக இப்போதான் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார். அஃப்கோர்ஸ் ஒரு சிஎம்ஆ இருக்கிறதுனாலையோ திமுக தலைமையாக இருக்கிறதுனாலையோ எங்கே நான் ஒன்று வந்து ஒரு லைட்டாக ஒரு எண்ணம் வருது அப்படின்னா திமுகவுக்கு இந்த எலெக்ஷனில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்னு எனக்கு தோணுது. எப்படின்னா நீங்கள் பல தேர்தலை பார்த்தவர் திமுகவோட தேர்தல் வாக்குறுதிங்கிறது ஒரு கதாநாயகனாக மாறி இருக்குது பல தேர்தல்களில். இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தின மாதிரியோ ஒரு பேசுபொருள் பொருளாக மாறின மாதிரி எந்த உணர்வுமே இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மகளிர் உரிமை தொகை மற்ற விஷயங்கள் அப்புறம் யாரோட கூட்டணி இந்த கணக்குகளை வச்சு மட்டும்தான் நகர்றாங்களே தவிர ஒரு முற்போக்கான திட்டங்களை அறிவிக்கிறதோ அதை நோக்கி நகர்றதோ அல்லது செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத காண்பிப்பதற்கான ஒரு பெரிய வேலைப்பாடுகளோ ரெண்டு கட்சிக்கிட்டையும் இல்லை. பட் ஆளுங்கட்சியா திமுக இருக்கிறதுனால அதிகமான பொறுப்பை நான் கொடுக்குறேன், அவங்கள்ட்டையும் பெருசா இல்லை. அந்த எதிர்பார்ப்பு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ திமுகவுக்கு இதை நம்ம ஈஸி வின் கேமா ஒரு லெத்தார்ஜிக்கான ஒரு மோடு கொண்டு போறாங்க. இவர் நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு அவர் கொண்டு போறதுங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத ஒரு கான்செப்ட். அதை நான் சொல்லல, தமிழ்நாட்டு மக்கள் விரும்புற கான்செப்ட் இல்ல. டெல்லிக்கு அடிபணியா எந்த தேர்தல்ல 2026 தேர்தலுக்கு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி அப்படின்னு இவர் சொல்றாருன்னா இப்ப நேற்றைக்கு ஒரு இடத்துல வந்து மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பாபு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னங்க தாவேகா பத்தி கேட்கும்போது டென்ஷன் ஆகுறாரு அவரு. திமுகவும் அதிமுகவும் தான் அதை பத்தி பேசுங்கப்பா அப்படிங்கிறாரு. பட் யதார்த்தங்கிறது திமுகவும் அதிமுகவும் போட்டி. அவர் சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி கன்சிஸ்டண்டா அவங்களுடைய குரோத்தை வந்து காமிச்சிட்டு வராங்க. இவர் ஒரு க்ரௌட் புல்லரா இருக்கிறாரு. பட் என்னங்கிறது தெரியாது. அப்போ கிரவுண்ட் இப்படிதான் இருக்குது. இதுல வந்து ஒரு சாதகமாகவோ அல்லது வந்து தேசிய கட்சிகளால் ஒரு நெருக்கடியோ தமிழ்நாட்டு சூழல உருவாகல. அப்படி உருவாவதற்கான வாய்ப்புகளும் இப்போதைக்கு களத்தில் இல்லை. இப்போ புண்ணியவளவன் பேசும்போது 1ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்குமான போட்டி தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். 3ஆம் இடத்துக்கான போட்டி யார் என்பதுதான் தாவைக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. ஆனால் நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. இல்லை நான் அப்படி சேகர் பாபுடைய பதிலும் அவர் சொல்ற பதிலும் ஒண்ணுதான் இல்லையா? ஒண்ணுதான். எனக்கு என்னன்னா நீங்க நாம் தமிழர் கட்சியையும் தாவேக்காவையும் 3ஆவது இடத்துக்கு தான் போட்டி போறாங்கிறத நம்மளால வந்து ஓப்பனா சொல்ல முடியாது. இல்ல நான் அதை சொல்ல வரல. திமுகவிலிருந்து சேகர் பாபு ஏன் தாவேக்காவை பத்தி பேசுறீங்கன்னு பதில் சொன்னீங்க இல்லையா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏன் தொடக்க காலங்களில் விஜயை பத்தி பேசிக்கொண்டிருந்தா இப்ப ஏன் பேசாம இருக்காருங்கிறதுக்கு அவர் ஒரு பதில் இருக்கு இல்லையா? இல்ல அவரு நீங்க சீமான் வந்து விஜயை பத்தி பேசினார்னா துவக்கத்துல அவரோட ஐடியாலஜி சொல்லாம இருந்தாரு. அதனால அவர் நம்பிக்கையை கொண்டு பயணிச்சிருப்பாரு. சொன்ன பிறகு அவர் என்ன சொல்லிட்டாரு, 3 பேரும் திராவிட கட்சிகள் தான். எந்த புள்ளியில் சீமான் இனிமேல் விஜயை பற்றி பேச வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்தாரோ அந்த முடிவை திமுகவும் அதிமுக ரொம்ப முன்னாடியே எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப எடுத்துட்டாங்க. பட் ஆனா அந்த இடத்துல அவங்க யாருமே டெல்லியை வைக்கலையே. இப்ப சீமானும் டெல்லியை வைக்கல, விஜயும் பெருசா டெல்லியை வைக்கல. அதிமுக எனக்கும் திமுகவும் தான் போட்டின்னு சொல்லுது. பட் ஆனா திமுக பாத்தீங்கன்னா டெல்லியை தான் முன்வைக்கிறாங்க. அப்ப அங்க இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்டிஏவுக்கு வந்து டெல்லி தான் தலைமையா இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமையே டெல்லி தான் அப்படிங்கறது அவங்களோட அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில ஒரு முக்கியமான அம்சம் சேர்த்திருக்காங்க. 2021 தேர்தல் அறிக்கையில் அது இல்லை. யூனியன் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வில் செய்கிற துரோகத்தை ஆரம்பிச்சு இருமொழிக் கொள்கையிலிருந்து அடுத்த மக்களவையினுடைய தொகுதிகளை மறுசீரமைக்கிறதுல வந்து சரியான பிரதிநிதித்துவம் வருது. கிட்டத்தட்ட அதிமுகவே அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன நடக்க போகுதுன்னு அவங்க யூகிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்திய அளவில் பல மாற்றங்களுக்கு பாஜக தயாராகுது. ஸோ அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முழிச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம அடி வாங்கிட்டு இருக்கோம். அடுத்தவங்க திரும்ப அவங்க தான் 2029 வரப்போறாங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப சஃபராக போகுதுங்கிற இடத்துக்கு திமுகவோட தேர்தல் இல்லை, அதிமுகவோட தேர்தல் இருக்குன்னா அதிமுகவே தமிழ்நாட்டோட பிரச்சனையை இவ்வளோ தூரம் சென்ஸ் பண்ணும்போது ஏன் தாவைக்காவும் நாம் தமிழர் அதை சென்ஸ் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க என்ன கேட்க வரீங்க அதன் மூலமா? இவங்க இந்த 5 ஆண்டுகள்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்ல வர்ற ஒரே விஷயம், நான் ஆட்சி பண்ணதை விட டெல்லி கூட சண்டை போடுற நாட்கள் தான் அதிகம். இந்த சண்டை போடுறது எதுக்குன்னா நமக்கு ஏதாவது வர்றதுக்காக இல்ல, அவங்க அழுத்தி நமக்கு அனுப்புறது எல்லாத்தையும் வேணான்னு தடுக்கிறதுக்கு. இதை தடுக்கிறதுக்கே எனக்கு 5 வருஷம் போயிருக்குங்கிறாங்க. 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு, திமுக இல்ல, தமிழ்நாடு அரசு யூனியன் கவர்மெண்டோடு போட்ட சண்டைகள் குறித்து நாம் தமிழருக்கோ தாவைக்காவுக்கும் எந்த பங்குமே இல்லையே.
இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் நிலைப்பாடுகள் இருக்குல்ல. தாவேக நிலைப்பாடு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் அவங்க எதை பத்தி பேசுறாங்க, அவங்க நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. பட் நாம் தமிழர் கட்சி ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவங்க இங்கேயும் வந்து யூனியன் கவர்மெண்டோட இந்த ஸ்கீம்ஸையோ அல்லது மற்ற விவகாரங்களையோ ஆதரிச்ச மாதிரி இங்கேயும் தெரியல. அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டே ஆதரிக்கல. அவங்க ராணுவத்திலிருந்து வெளியேற கொள்கை இருந்து அவங்க ஒரு தமிழ் சிஸ்டம் எதிர்த்து தான் பேசுறாங்க. எனக்கு என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த 5 ஆண்டுகளையும் டெல்லிக்கு எதிரான போர், டெல்லிக்கு எதிராக தடுப்பதற்கே எனக்கு வேலை போயிருச்சு அப்படின்னு சொல்றத முழுமையாக உடன்பாடு இல்லை. அது ஒரு பார்ட் ஆஃப் த ஒர்க். அந்த தமிழ்நாட்டினுடைய 100% திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதி என்பது 100% யூனியன் கவர்மெண்ட்ல இருந்தே வருகிற போது அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தே சொல்றேன். ஜிஎஸ்டியினுடைய கொள்கை முடிவுகளை தவிர்த்து மற்ற எல்லா துறைகளுக்குமான நிதியை யூனியன் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்க்கிற போது மொத்த தமிழ்நாடும் டெல்லியிடம் தான் காத்து நிற்கிறது. அது இல்ல இல்ல நான் சொல்றதும் சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறேன். இப்போ போலீஸ் ரிஃபார்ம்ஸ் யூனியன் கவர்மெண்ட்ல நீங்க எப்படி செய்வீங்க? இல்ல போலீஸ் ரிஃபார்ம்ஸ் யாரால பண்ண முடியும்? லோக்கல் பாடியில இருக்க போலீஸ் ரிஃபார்ம்ஸ் உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள நடக்கும் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் யாரால பண்ண முடியும்? இல்ல அவர்கள் எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை வந்து நிதி. போலீஸ் ரிஃபார்ம் செய்யறதுக்கு நிதி தேவைப்பட்டுச்சு. அது எங்க போவீங்க? இல்லை எனக்கு என்ன கேள்வினா, மாநில அரசனுடைய நிர்வாக குறைபாடுகளுக்கு எல்லாமே பிஜேபி ஒன்றிய அரசு தான் காரணம்னு ஒட்டுமொத்தமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறத 1000 விஷயங்களும் காரணம் சொன்னாலும் மக்கள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு தானங்க ஓட்டு போட்டேன், நீங்கள் வந்தால் பண்ணுவீங்க தானங்க சொன்னீங்க, ஏங்க பண்ணலாங்கிறதான் கேட்பாங்க. உங்களால் நான் இப்போ அண்மையில் கூட ஒரு தொடர்ச்சியாக மக்களுக்கு இந்திய அரசாங்கம் என்பது கூட்டாட்சித்துவத்தில் இயங்குகிறது. யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்த்து தான் ஒரு மாநிலத்துக்கு எதையாவது செய்ய முடியுங்கிறத இந்த வாக்காளர்களுக்கு நம்ம புரிய வச்சிருக்கோமா? இல்லை நம்ம அதை புரிய வைக்கல. அது தொடர்ச்சியான நம்ம ப்ராசஸ், அது தொடர்ச்சியான ஒரு ப்ராசஸ் அதை பண்ணணும். அண்மையில் பத்திரிகையாளர் MC ராஜன் ஒரு ஊடக விவாதத்தில் பேசுகிற போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. என்னன்னா, நம்மளால மகளிர் உரிமை தொகையை ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம்ல இருந்து எடுத்து கொடுக்க முடியுது, அதுக்கான காசு ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டிய வேலை இங்கே எவ்வளவோ அதிகமா இருக்கு. அப்படிங்கிற போது முழுமையா நான் வந்து ஒன்றிய அரசை டிஃபெண்ட் பண்றதே என்னுடைய வேலை ஃபுல்லா போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்றத மக்கள் ஏற்க மாட்டாங்க. அது யதார்த்தமா இருந்தாலுமே கூட மக்கள் அதை ரசிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறத நீங்க அது உண்மையாகவே இருந்தால் கூட அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னா உண்மைக்கு எப்பவுமே அந்த மாதிரி தான் வேல்யூ. மக்கள் ரசிக்க மாட்டாங்க. நாகநந்தினி இங்க அருள் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்காரு. ஓட்டு போட்டது உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் டெல்லி எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க, டெல்லி எங்களுக்கு அனுமதி மறுத்துட்டாங்கன்னு நீங்க டெல்லியே வெளியிடா சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறேன். அனைவருக்கும் வணக்கம் சார். இல்ல இப்ப ஒரு விஷயம் அவர் சொல்லும் போதுல இருந்து நான் தொடங்குறேன். இப்ப சொன்னாங்கல்ல, மக்கள் வந்து மாற்றி சிந்தனை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது மக்களுடைய இதை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓட்டு உங்களுக்கு தானே போட்டோம், அதான் அவர் கேள்வி கேட்டாரு. சரி, அது கரெக்ட் தான். நாங்க சொல்லி சொல்லி புடிச்சனாலதான் 2024 எலெக்ஷன்ல ஒரு இடத்துல கூட்டி ஜெயிக்க விடாம மொத்த ஓட்டையும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கும் மக்கள் போட்டு அதை திருப்பி கொடுத்தாங்க. ஏன்னா இங்க வந்து இவங்க இவ்வளவு அசால்ட்டா பேசுறாங்க. ஏன்னா டெல்லியில இருந்து வர வேண்டியது வரலைன்னா என்ன, நீங்க நடத்த வேண்டியது நடத்து. ஆமாங்க, டெல்லியில இருந்து வரது வராம இன்னைக்கு எத்தனை விஷயத்த நம்ம இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாக்கணும்ல. இன்னைக்கு கல்வியில நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதை தாண்டி உற்பத்தியில 14% படிச்சு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு வந்திருக்கு. அது மாதிரி இன்னைக்கு மருத்துவம், சுகாதாரம், இன்னைக்கு தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எந்த இடத்துல வந்து டெல்லி இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கா, இன்னைக்கு ஒன்றிய அரசு எந்த விதத்துல நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்கு. அப்ப இந்த விஷயத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்றீங்களா? மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்றதே தவறுன்ற மாதிரி இப்போ பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசுறாரு, அவர் சொல்றது அப்படிதான் தெரியும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு இல்ல அத மட்டும் சொல்றேன் நாங்க செஞ்சு சாதிச்சு காமிச்சிருக்கோங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தை நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதை நாங்க சொல்லல, அதே ஒன்றிய அரசு எங்களுக்கு எது நிதி கொடுக்காம வஞ்சனை பண்ணுதோ, ஜிஎஸ்டி கொடுக்காம, ஜல்ஜீவன் நிதி கொடுக்காம, கல்விக்கு நிதி கொடுக்காம, இன்னும் வந்து மெட்ரோ ட்ரெயின் கூட வர்றதுக்கான நிதி ஒதுக்காம எந்தெந்த வகையெல்லாம் நம்மளுக்கு பாதகம் பண்ணுதோ அந்த ஒன்றிய அரசு இன்னைக்கு சொல்லுது இத்தனை பிரச்சனை தான் தமிழ்நாடு தான் இன்னைக்கு பொருளாதாரத்தை நம்பர் 1 மாநிலம். இது மக்களுக்கு போய் சேரும். மக்கள் இப்படிதான் யோசிப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி டெல்லியை குறை சொல்லணும்னு யோசிக்க மாட்டாங்க. மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, டெல்லி இத்தனை பிரச்சனை பண்ண போதும் டெல்லிக்கு அடிப்படைய மாட்டேன்னு வெறும் சொல்லோட நிக்காம, யாரு மாதிரி போய் முதுகு வளைஞ்சு நிக்காம நேர்மையா நின்று ஒரு மனுஷன் நம்மளை எல்லாம் காப்பாத்துறாருல, அவர்தான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருக்கு ஓட்டு போடணும்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்கிறாங்கன்றதுதான் எங்களுடைய விஷயம். அப்புறம் இன்னொரு சார் பேசும்போது இன்னொரு விஷயம் சொன்னார். எப்பவுமே தேர்தல் அறிக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஹீரோவா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு பெருசா அப்படி இம்பாக்ட் வரல. சார் உங்களுக்கு இம்பாக்ட் தெரியலன்னா பரவாயில்ல,
தமிழ்நாட்டு மக்களுக்கு இம்பாக்ட் தெரிஞ்சிருக்கு. இல்ல ஒரு விஷயம் இலவசமா ஏதாச்சும் கொடுத்தா உடனே ஃப்ரீ பீஸ், நீங்க இப்படி பண்றீங்க, அதனால மக்கள் சோம்பேறி ஆயிட்டாங்க, மீன் பிடிக்க கத்து கொடுங்க அப்படின்னு டயலாக் எல்லாம் பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு அதை தாண்டி தேர்தல் அறிக்கையும் மீறி இன்னைக்கு ஒவ்வொரு போட்ட ஒரு மக்கள் நல திட்டங்களும் இன்னைக்கு சக்சஸ் ஆயிருக்கு. என்ன சார் உங்களுக்கு சாதாரணமா இருக்கு? இன்னைக்கு உரிமை தொகை அப்படிங்கிறது 1000 இருந்து 2000 ரூபாய் பண்றது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். இன்னைக்கு அதே உரிமை தொகை இன்னைக்கு அதே தேர்தல் அறிக்கையில தான் 1200 ரூபாய் இருந்த ஓஏபியை இன்னைக்கு 2000 ரூபாய் பண்ணிருக்கோம். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக 2500 ரூபாய் கொண்டு போய் கொடுத்திருக்கு. காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது உலக நாடுகளே பார்த்து பாராட்டிய ஒரு திட்டம் அப்படின்னா இன்னைக்கு அதை 8ஆம் வகுப்பு குழந்தைகள் வரைக்கும் நாங்க உயர்த்திருக்கோம். இந்த மாதிரி எத்தனை திட்டங்களை வந்து இன்னைக்கு குடிச்சிருக்கு, இது மக்கள் கிட்ட போய் சேருது அப்படிங்கறத விஷயம். ஏன்னா மக்களுக்கு தெரியுது இதே மாதிரி தேர்தல் அறிக்கைய காப்பி பண்ணி வேற யாராச்சும் சொன்னா கூட, ஏன்னா இது 2021 நடந்துச்சு. அப்போ எடப்பாடியார் அவர்கள் சொன்னாங்க 1500 ரூபாய் சொன்னாங்க. அப்போ டிஎம்கே சொன்னது 1000 ரூபாய் தான் சொன்னோம். ஆனா 1500 ரூபாய் வின் பண்ணல, 1000 ரூபாய் தான் வின் பண்ணிச்சு. அப்படின்னா யாரு வந்தா மக்களுக்கான விஷயத்த செய்வாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சனாலதான் இந்த அளவுக்கு நிலைப்பாடு ரொம்ப சரியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போற போக்குல டெல்லி குடுக்கலன்னா என்னங்க, நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க அப்படின்னா ஏன் சார் அப்புறம் எங்ககிட்ட இந்த வரி மட்டும் வாங்குறாங்க? இது ஒவ்வொன்றும் வந்து மக்களினுடைய வரி பணம் தானே, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஒவ்வொரு மனுஷனும் வாங்கக்கூடிய காசுல டெல்லி வாங்காம விட்டுற வேண்டியதானே சார்? தமிழ்நாடு இவ்வளவு மோசமா இருக்கு, தமிழ்நாடு இதா இருக்குன்னு போய் பேசுறதுக்காக மோடி அவர்கள் வராங்கல்ல, அப்போ எந்த வகையில இது மோசமா இருக்குன்னு அவங்களால காமிக்க முடியல. ஆனா பொய் பிரச்சாரங்களை எத்தனை வைக்கிறாங்க, அதுக்கு மாற்றா பதில நம்ம வச்சா கூட அதற்கான சரியான பதில் ஒன்றிய அரசு கிட்ட இருந்தோ இல்ல எதிர்கட்சி தலைவர் கிட்ட இருந்தோ வரலையே. ஒண்ணும் இல்ல, இப்ப கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரை போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் பேசும்போது கூட சொன்னீங்க, அதாவது 150 இடங்களை தாண்டி போயிட்டு இருக்காரு. ஆமா சார், அவர் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களாம் ரொம்ப பெருமைப்படுறோம் அவர்தான். ஏன்னா எங்களுடைய நட்சத்திர பேச்சாளரே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொல்றோம். அவர் சொல்லியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் இந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை போய் சேர்ந்திருக்கு மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி. அதுல முக்கியமா இப்போ அவர் இந்த கோவில்பட்டி இதுல பேசும்போது கூட அவர் வாய் தவறி என்ன சொல்ல, சரியான நிலைப்பாட்டை சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு. திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் 100% வரப்போகுது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ இதையெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னொன்னு, இப்ப இவ்வளவு தெளிவா கேட்டவரு தேர்தல் அறிக்கையை பத்தி கேட்டவரு, ஏன் எடப்பாடி பழனிசாமி இப்ப என்ன சொன்னாங்க, அந்த வாஷிங் மிஷின் இல்ல அந்த ஃப்ரிட்ஜும் கேஸ் சிலிண்டர் எல்லாம் வந்து இலவசமா தரேன்னு சொன்னாரு. இப்போ அந்த கழுகு விலை பிரச்சாரத்துல பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதெல்லாம் மானிய விலையில வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது ரெண்டுல எதுங்க உண்மை? அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. அதை தாண்டி எத்தனை விஷயத்த அவர் பரப்புரையில தப்பா பேசுறாரு. அதாவது கல்வி வளர்ச்சியில நாங்கதான் கொண்டு வந்தோம், இன்னைக்கு திமுக எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றாங்களே. இன்னைக்கு கல்வி வளர்ச்சியில அதாவது 99.99 அந்த சதவீதம் வரைக்கும், அதாவது சுதந்திர இந்தியாவில இன்னைக்கு தொடக்க கல்வியில முதன்மை மாநிலமா, அதாவது கிட்டத்தட்ட 100% ஸ்கோர் பண்ணது தமிழ்நாடுங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதை பத்தி சிந்தனை பண்ணணும். அதுல ஏடிஎம்கே தான் அதிக நிதி ஒதுக்குனாங்க கல்விக்கு, டிஎம்கேல ஒதுக்கல அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் கேட்கிறேன். 2020-21 பட்ஜெட்ல கல்விக்கு நாங்க ஒதுக்கின, அதாவது அதிமுக ஒதுக்கின நிதி 34,181 கோடி. ஆனா டிஎம்கே இப்ப முடியும் போது இந்த ரீசன்ட் பட்ஜெட் 25-26 இந்த பட்ஜெட்ல ஒதுக்கினது 46,767 கோடி ஒதுக்கிருக்கு. இது எந்த அளவுக்கு டிராமாட்டிக் உயர்ந்திருக்கு, இதெல்லாம் யாரும் முடியாது. ஒரு மாநிலத்துடைய வரி வருவாய் என்பது ஆண்டுக்கு ஆண்டு உயர்கிற போது வெறும் நம்பரை வச்சுட்டு பிரதமர் இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. அதை அப்படி பேசக்கூடாதுங்கிறதா பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. அந்த பட்ஜெட்ல கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதியினுடைய பெர்சன்டேஜ் இந்த பெர்சன்டேஜோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணுமே தவிர அது 34,000 கோடி 46,000 கோடி அப்படி பார்க்க கூடாது. பொருளாதார ரீதியா அது குறைபாடு. சரி சார், அப்படி இருங்க சார், சரி சார், நான் அந்த விஷயத்துக்கு வரேன். அப்படின்னா இப்ப பர்சன்டேஜ் வைஸ் நீங்க பார்க்கும்போது இது உயர்ந்ததா இருக்கும். அப்ப நான் இன்னொரு கேட்கிறேன், அப்ப கடனையும் நீங்க அப்படித்தானே பார்க்கணும். கடன் இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்றத நீங்க பேசணும்ல. ஆவுனா எந்த பிரச்சாரத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டு கடன் ஜாஸ்தியா இருக்கு, தமிழ்நாடு கடன் அதிகமா வாங்கியிருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கும் கடன் குறிப்பிட்ட நிர்ணய கீழே தான் இருக்கு. 21வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்கு. அந்த அளவுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா போன அம்மா பீரியட்ல நீங்க எடுத்து பார்க்கணும். அதாவது 2011 இருந்து 16க்குள்ள 108% அதிகமா இருந்துச்சு. அதை தாண்டி எடப்பாடியார் விட்டு போகும்போது 128% அதிகமா இருந்துச்சு. அதுல வந்து 90% அதை குறைச்சது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில தான். ஏன்